இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக 2 கொரிந்தியர் 4:8 நான் வாசிக்கிறேன். நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை, கலக்கம் அடைந்தும் மனம் முறிவடைவதில்லை. பவுல் கொரிந்தியர் நிருபத்தில் இதை சொல்லுகிறார். எல்லா பக்கங்களும் எங்களுக்கு நெருக்கம், எங்க போனாலும் எதிர்ப்புகள், ஆண்டுடைய வார்த்தை சொல்ல முடியல, எவ்வளவு பிரயாசங்கள் பட்டோம், அநேக விதத்திலே பாடுகள், கப்பல் பிரயாணம் பண்ணா கப்பல் சேதமாகுது, ஒருவர் அங்க போய் பார்க்கும்போது கல்லர்கள் மத்தியில நாங்க மாட்டிக்கொண்டு அடிக்கப்படுகிறோம், இன்னும் பல விதத்துல எங்களை குற்றவாளியா பிடித்து போய் செய்யாத தவறுகளை செய்தாண்டு தண்டனை கொடுக்கறாங்க. எல்லா பக்கங்களும் நெருக்கம் தான், எப்பக்கத்திலும் எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை. இதான் அந்த இடத்துல பவுல் சொல்றாரு. ஆனா நாங்கள் என்ன பண்றது இல்ல, ஒடுங்கி போறதில்லை. அவ்வளவுதான், ஐயோ இப்படி இருக்குதுன்னு சொல்லி அப்படியே நொறுங்கி உட்கார போறதில்லை. அதோடு மட்டுமல்ல, அடுத்த லைன் சொல்லுகிறாரு, கலக்கம் அடைந்து மனம் முறிவடைவதில்லை. சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் மனம் அடிவாயிருந்தாங்க, மனசு சரியில்லை, கஷ்டமா இருக்கு, யாராவது ஏதாவது சொல்லிட்டா போதும், யாராவது எது என்னதான் பண்ணிட்டா போதும், இப்படி போய் பண்ணிட்டாங்களே, இப்படி சொல்லிட்டாங்களே. இன்னைக்கு பவுலுடைய வாழ்க்கை கொஞ்சம் படிச்சு பாருங்க. எல்லா பக்கங்களிலும் பாடுதான், எங்க போனாலும் பாடுதான், மரண ஒரு அடி தூரத்துலதான் இருந்துன்னு சொல்லலாம். ஆனாலும் எதற்குமே அவர் பயப்படல, ஆண்டவருக்காக ஜீவனை கொடுக்கிறது கூட ஆயத்தமா தான் இருந்தாரு. நாம எப்படி இருக்கிறோம் இன்னைக்கு? சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் சோர்ந்து போறீங்களா? சின்ன சின்ன காரியங்களுக்கெல்லாம் புலம்பிடுறீங்களா? அல்லது முடங்கி போயிட்டு எனக்கு போதும், வாழ்ந்தது போதும், செத்தா நல்லா இருக்குன்னு சொல்லி அப்படி சொல்லவே வேண்டாம். நெருக்கம் எல்லா பக்கத்துல இருக்கட்டும், நாங்கள் ஒடுங்கி போறதில்லை, மனம் அடிவடைவதில்லை. கர்த்தர் நடத்துவார் தைரியம் நமக்கு தேவை. ஏனென்றால் வேதம் அழகாக இயேசுவை சொல்லியிருக்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4:24, கற்பாறையின் மேல அஸ்திபாரம் போட்ட கண்மலையின் மேல் கட்டுகிற மனுஷன் புத்தியுள்ள மனுஷனா இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன்? காற்றடிக்கும் போது அல்லது மழை வரும்போது வெள்ளம் புகுந்தாலும் சரி, அது அசைக்கப்படுவதில்லை, நிற்குமா? கானுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி செய்கிறவர்கள் அப்படி செய்வாங்கட்டு. கானுடைய வார்த்தையை கேட்டு அதன்படி நாம இருந்தோம்னா எல்லா பக்கம் நெருக்கம் வந்தாலும் நம்ம அதை அசைக்கவே முடியாது. கானுடைய வார்த்தை கேட்கறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆனா அதன்படி நடக்கிறோமா, கீழ்ப்படுகிறோமா? அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஒரு சமயம் குறிப்பிட்ட ஒரு கடல் சூழ்ந்திருந்த பகுதியில் உள்ள தேசம், அந்த தேசத்திலே சுனாமியின் பாதிப்பு அறிவிப்பு கொடுத்தாகிவிட்டது. எல்லா கடற்கரை பகுதியில் அநேக வீடுகள் அடித்து செல்லப்பட்டது. ஆனா ஆண்டவருக்கு பயந்த ஒரு குடும்பம் அங்க இருக்குது, அவளும் கடற்கரை ஓரம் தான், வேற என்ன பண்றது? ஆனா அந்த ஒரு வீடு மட்டும் ஆச்சரியமா இருந்தா எல்லாரும் பாக்குறதுக்கு, அது எந்த டேமேஜ் ஆகாம அது அப்படியே நிலைத்து நின்றுதான். ஏன்னா அதுக்கு அஸ்திபாரம் ஸ்ட்ராங்கா, சுற்றிலும் ஃபென்சிங் இருந்தா நத்திங், எதுவுமே கிடையாதானா? அவங்க ஆண்டவரை நேசிக்கிற பிள்ளைகள், ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகள். நீர்தான் அடைக்கலாம்ப்பா, நீர்தான் என் நம்பிக்கை, நீர்தான் என் கோட்டை, நீர்தான் என் துருகன்னு சொல்லி அவரை சார்ந்திருந்தாங்க. நீ மற்றவங்க ஆச்சரியப்படத்தக்க விதத்துல கர்த்தர் அந்த வீட்டுக்கு பாதிப்பு இல்ல, உள்ள இருந்தவங்களுக்கு பாதிப்பு இல்லையாம், சுற்றிலும் பயங்கரமான டேமேஜ். ஆனா நாம பாதிக்கணும்னு சொல்லி பலவித பாதிப்புகளை பிசாசு கொண்டு வரலாம், சத்துருக்கள் கொண்டு வரலாம். ஆனா ஆண்டவர் பாதுகாப்பார். எப்பொழுது? அவருடைய வார்த்தையை கேட்பதோடு மட்டுமல்லாமல் அதன்படி நடக்கும் பொழுது அந்த பாக்கியத்தை கர்த்தர் கொடுக்கிறாராம். அதனால காற்று வீசட்டும் அல்லது புயல் வீசட்டும், அலைகள் எழும்பட்டும், தண்ணீர் பெருமழை பெய்து வெள்ளம் வரட்டும், என் ஆண்டவர் பாதுகாப்பார் என்று சொன்னால் நாம் பாதுகாக்கப்படுவோம். எந்த சூழ்நிலை நம்மளை ஒடுக்க முடியாது, மனம் மடிந்து அப்படியே உடைந்து ஒன்றுமில்லாமல் ஆக்கவும் முடியாது. தைரியமா ஆண்டவரை நோக்கி பார்ப்போம், தைரியமாய் சூழ்நிலைகளை ஃபேஸ் பண்ணுவோம். பின்வாங்காதங்க, சோர்ந்து போகாதங்க, தைரியத்தை இழந்துடாதங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க. இதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. கர்த்தர் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறார், பாதுகாப்பார். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, இதனால நாளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. எங்கு பார்த்தாலும் இன்னைக்கு யுத்த மேகங்கள், போராட்டங்கள், பூமி அதிர்ச்சிகள், பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், வியாதிகள், வறுமைகள் எல்லாம் சொல்லிட்டே போலாம்ப்பா. ஆனாலும் நெருக்கம் நிறைந்த அந்த நாட்கள்ல நீர் எங்கள் பட்சமா இருந்தீங்கன்னா நாங்க ஒடுங்கி போக மாட்டோம்ப்பா, பின்வாங்க மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம். உங்களுடைய வலதுகரம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் பிடிக்கட்டும், தைரியம் கொடுப்பீராக. இந்த நாட்களிலும் எல்லா பக்கமும் நெருக்கமா இருக்க, எல்லா பக்கமும் போராட்டமா இருக்குது, எங்க திரும்பினாலும் பிரச்சனை, எதை செய்தாலும் கஷ்டம், நஷ்டம். இப்படிப்பட்ட பிள்ளைகளை நினைவு கூறுங்க.
உம்மை சார்ந்து கொள்ளட்டுடைய வார்த்தை கேட்பதோடு மட்டுமல்ல அதற்கு கீழ்ப்படியக்கூடிய இருதயம் உண்டாகட்டும். நிலைத்து நிற்க உதவி செய்யும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற இந்த நாள் முழுவதும் கிருபை நிறைவாய் விளங்கட்டும் அப்பா. பொறுப்படுத்திக் கொள்ளும், தைரியப்படுத்தும், துதிகனமே ஏற்றுக்கொள்ளும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் நாம் ஒடுங்கி போகக்கூடாது, மனம் முறிவடைந்து போகக்கூடாதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த கிருபையை நிச்சயமா நமக்கு கொடுப்பார். சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.